Good morning to 11 students. Physics la second unit la last class scalar product பார்த்தோம், அதோட properties பார்த்தோம், பிறகு அது கொஞ்சம் sums பார்த்தோம். இந்த கிளாஸ்ல properties of vector or cross product பார்க்க போறோம். ஒரு 11 important properties இருக்கு. சிம்பிளான ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸ்கேலார் ப்ராடக்ட்ல கொசைன் ஆங்கிள் இருக்கும், வெக்டர் ப்ராப்பர்ட்டிஸில் சைன் ஆங்கிள் இருக்கும். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அதுதான். வாங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. The vector product of any two vectors is always another vector whose direction is perpendicular to the plane containing thus two vectors. ரெண்டு வெக்டரை வந்து மல்டிபிள் பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் வெக்டர் வந்து இந்த ரெண்டு வெக்டருடைய பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இரண்டு வெக்டரையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு செங்குத்தாக அமையும். ஆர்த்தோகனல் to both vectors A vector and B vector, even though the vectors A vector and B vector may or may not be mutually orthogonal. அது மாதிரி ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது அது செங்குத்தாக இருக்கலாம் அல்லது செங்குத்து கோணம் இல்லாமலும் இருக்கலாம். may or may not be orthogonal vectors. 90 டிகிரி இருக்கலாம் அல்லது 90 டிகிரி இல்லாமலும் இருக்கலாம். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்டன்ட் வெக்டர். அந்த A vectors B vectors ரெண்டு மல்டிபிள் பண்ணுறது கிடைக்கக்கூடிய வேல்யூ பர்பெண்டிகுலராக இல்லாமல் இருந்தாலும் ரிசல்டன்ட் வெக்டர் இந்த ரெண்டு வெக்டருக்கு செங்குத்தாகத்தான் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இந்த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். இது அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வெக்டர் பெருக்கல்ல வந்து பரிமாற்று விதி ஸ்கேலார் ப்ராடக்ட்ல பரிமாற்று விதிக்கு உட்படும். வெக்டர் ப்ராடக்ட்ல இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ், பரிமாற்று விதிக்கு உட்படாது. A vector dot B vector equal to B vector dot A vector, but A vector cross B vector is not equal to B vector cross A vector, but A vector cross B vector equal to B vector cross vector இருக்காது. எப்போ இருக்கலாம்னா அது வந்து என்னது, ரெண்டையும் நம்ம மாடுலஸ் எடுத்து எடுக்கலாம். A vector cross B vector equal to B vector cross A vector மாடுலஸில் தான் இருக்க முடியுமே தவிர, ஆனால் நார்மலாக வந்து A vector cross B vector is not equal to B vector cross A vector. இவற்றின் எண் மதிப்புகள் சமமாக இருக்கும், ஆனால் இவை ரெண்டும் எதிரெதிர் திசையில் செயல்படும். நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ப்ராடக்ட் what is A vector cross B vector and B vector cross A vector, the magnitudes are equal. A B ஐயும் B A ஐயும் மல்டிபிள் பண்ணக்கூடிய எண் மதிப்பு ரெண்டும் சமமாக இருக்கும். பட் டைரக்ஷன்ஸ் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். So A vector cross B vector equal to minus B vector dot A vector அப்படி எழுதி இருக்கலாம். இங்க பாருங்க, A vector cross B vector equal to minus, இது equal to மைனஸ் மாதிரி தெரியுது, இது equal to minus B vector cross A vector. இது என்ன சொல்றாங்க, A vector cross B vector is not equal to போட்டு என்னது ஒரு கிராஸ் போட்டிருக்காங்க, not equal to B vector cross A vector. A vector cross B vector modulus equal to B vector cross A vector. அப்போ ஏயையும் பியையும் மல்டிபிள் பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய எண் மதிப்புகள் சமமாக இருக்கும், ஆனால் அவற்றின் திசைகள் எதிரெதிர் திசையில் செயல்படும். அடுத்த பாயிண்ட பாருங்க. The vectors product of two vectors will have maximum magnitude when theta equal to 1, theta equal to 90 degree. எப்போங்க sin 0 0 sin 90 1. அப்போ ரெண்டுக்கும் இடையில உள்ள கோணம் 90 டிகிரியாக இருந்தால் அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1. அப்போ 1ன்னு கிடச்சிச்சின்னா ரெண்டோடைய வேல்யூவும் ரொம்ப மேக்சிமமாக இருக்கும், மேக்னிடியூட். when the vectors A vector and B vector are orthogonal to each other, ரெண்டும் செங்குத்தாக இருந்தால், ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா A vector cross B vector maximum equal to A B n cap. அப்போ மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the vectors product of two non-zero vectors will be minimum when theta equal to 0. எப்போங்க 0 கிடைக்கும், 0 டிகிரிக்கு தான் கிடைக்கும். sin theta 0னா theta equal to 0 டிகிரி ஆர் 180 டிகிரிக்கு என்னாகும், 0ன்னு கிடைக்கும். அப்போ மினிமம் 0 எப்போ கிடைக்கும்னா ரெண்டுமே 0 ஆங்கிள்லையோ அல்லது ஆப்போசிட்லையோ 180 டிகிரியில் இருந்தாலோ மினிமமாக கிடைச்சிரும். மேக்சிமம் எப்போ கிடைக்கும்னா ஆர்த்தோகனலாக இருந்தால் கிடைக்கும், செங்குத்தாக இருந்தால் கிடைக்கும்.
The vectors product of two non-zero vectors vanishes if the vectors are either parallel or antiparallel. கிடைக்கக்கூடிய மதிப்பு ஜீரோவாக இருக்கும் அல்லது ஒன்றை ஒன்று அழித்து கொள்ளும் எப்போ அப்படின்னா ரெண்டும் இணையாகவோ எதிரெதிராகவோ இருந்தால், ஒன்றுக்கொன்று இணையாகவோ அல்லது எதிராகவோ இல்லை போது அவற்றின் வெக்டர் பெருக்கல் சுழி ஆகும், ஆன்டி பேரலல் அப்படியே அமைஞ்சிரும். ரெண்டு வெக்டர் ப்ராடக்ட் பண்ணும்போது ரெண்டும் பேரலாக போகுது அல்லது ஆன்டி பேரல் ஆப்போசிட்டாக போனுச்சுன்னா கிடைக்கக்கூடிய வெக்டர் ப்ராடக்ட் ஜீரோன்னு கிடைக்கும். அஞ்சாவது பாயிண்ட் கவனிங்க. இந்த செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர் வித் இட் செல்ஃப் இஸ் த நல் வெக்டார். அங்கே என்ன கிடச்சிச்சு? ஒன்றுன்னு கிடச்சிச்சுங்க. எங்கள் ஸ்கேலார் ப்ராடக்டில் ஏ டாட் ஏ ஈக்குவல் டு ஏ ஒன்றுன்னு கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், இந்த செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் எ வெக்டார் வித் இட் செல்ஃப் த நல் வெக்டார் ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. ஏ sin 0 0, so 0. In physics the null vector 0 vector is the simply denoted as 0. நம்ம சாதாரண சொல்லின்னு சொல்லிடலாம். The self vector products of unit vectors are the 0. சூப்பருங்க. I vector cross I cap, J cap cross J cap equal to K cap cross K cap equal to 0. அங்கே என்ன பார்த்தோம்? I cap dot I cap, J cap dot J cap, K cap dot K cap equal to 1ன்னு பார்த்தோம். ஸ்கேலார் ப்ராடக்டில் வெக்டர் ப்ராடக்டில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. I cap cross I cap 0, J cap cross J cap 0, K cap cross K cap 0. அப்போ என்னது? செல்ஃப் வெக்டர் ப்ராடக்ட் பண்ணோம்னா இது என்ன ஆகுது? 0ன்னு கிடைக்குது. In the case of orthogonal unit vectors I, J, K in associated with the right-handed screw rule, the right-handed screw rule கொடுத்திருக்கு பாப்போம். I vector cross J vector equal to K vector. I ஐயும் J ஐயும் மல்டிபிள் பண்ணா K ன்னு கிடைக்குது. K ஐயும் அடுத்து J ஐயும் K ஐயும் பண்ணா I ன்னு கிடைக்குது. அடுத்து K ஐயும் I ஐயும் கிராஸ் பண்ணா J ன்னு கிடைக்குது. இப்படி ரைட்ல கிடைக்குது பாருங்களேன். என்ன சொல்றாங்கன்னா I J K JKI அடுத்து KIJ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா இது கிடைக்குது, இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா இது கிடைக்குது. அப்போ ரெண்டு மல்டிபிள் பண்ணா இன்னொன்று கிடைக்குது. ஆல்சோ சின்ஸ் த கிராஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ், J வெக்டரையும் I வெக்டரையும் பண்ணீங்கன்னா மைனஸ் K வெக்டர், K வெக்டரையும் J வெக்டரையும் பண்ணால் மைனஸ் I வெக்டர், I வெக்டரையும் K வெக்டரையும் பண்ணால் மைனஸ் J வெக்டர். ஏனது கம்யூட்டேட்டிவ், ரெண்டும் உட்படாது, பரிமாற்று விதிக்கு உட்படாது. ஓகேங்களா? சிம்பிள் தான். நெக்ஸ்ட் பாருங்க. In terms of components, the vector product of two vectors A vector and B vector matrix பண்ணிருக்கோம் பாருங்க. A vector என்னது? AX I cap, AY J cap, AZ K cap. B vector என்னது? BX I cap, PY J cap, BZ K cap. I J K காமன் எடுத்துட்டோம். A vector என்னங்க? AX AY AZ. B vector என்னங்க? BX BY BZ. மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க மேட்ரிக்ஸ் பார்த்திருப்பீங்க. I capனா I கேப்பை வச்சுக்கிட்டு AY BZ மல்டிபிள் பண்ணுவோம், மைனஸ் BY AZ. அடுத்து மேட்ரிக்ஸ் எடுப்போம், மைனஸ் ஜேன்னு போட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருவோம். AX BZ மைனஸ் BX AZன்னு படிப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்காங்க. என்ன? I கேப் நார்மலாக உள்ள போது இந்த ரோவையும் இந்த காலம் விட்டுருங்க. I கேப் பாருங்க, AY BZ மைனஸ் AZ BY. ஓகே, ப்ளஸ் அடுத்து பார்த்தா மைனஸ் ஜே கேப்னு வரும்போது இதை விட்டுருவோம், இந்த காலம் விட்டுருவோம், இந்த ரோ விட்டுருவோம். AX BZ மைனஸ் BX AZ எழுதணும். ஆனால் நமக்கு எப்படி எழுதியிருக்காங்கன்னா இதை ப்ளஸ் ஜேன்னு எழுதிட்டாங்க. ப்ளஸ் ஜே கேப்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த காலம் விட்டுருங்க, இந்த ரோ விட்டுருங்க. AX BZ மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க? AZ BX மைனஸ் AX BZன்னு பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஜே கேப் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணும்போது இதை விட்டுருவோம், இந்த காலம்னு இந்த ரோ விட்டுருவோம். நார்மலாக மேத்தமெட்டிக்ஸில் இந்த ஜே எழுதும்போது மைனஸ் ஜே கேப்னு எழுதி AX BZ மைனஸ் BX AZன்னு எழுதுவோம். ஆனால் நமக்கு புக்கில் எப்படி இருக்குது? ப்ளஸ் ஜே கேப்னு எழுதியிருக்கு. அதனால
ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அடுத்து ரைட் மல்டிபிள் பண்ணா ஃபர்ஸ்ட் ரைட்டை மல்டிபிள் பண்ணிட்டாங்க. எப்படி AZ BX மைனஸ் AX BZ இருக்காங்க. AZ BX மைனஸ் AX BZ. ரைட் கேட்க எப்போதும் போல வழக்கம் போல இதை விட்டுருங்க, இந்த ரோ விட்டுருங்க, இந்த ரோ விட்டுருங்க, இந்த காலம் விட்டுருங்க. இது எப்போதும் போல AX BY மைனஸ் AY BX. ஓகேங்களா? இது மட்டும் பண்ணது எல்லாம் லெஃப்ட் டு ரைட் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இது மட்டும் ரைட் மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்து என்ன லெஃப்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கீழே கொடுத்துருவாங்க. நோட் தட் த jth காம்போனன்ட், ஜேயோட காம்போனன்ட், the order of multiplication is different than ith and kth components. I காம்போனன்ட்டையும் k காம்போனன்ட்டையும் மல்டிபிள் பண்ணுறதோட இந்த j காம்போனன்ட்டை மல்டிபிள் பண்ணும்போது ஆர்டரை டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கிறோம். லெஃப்ட் ரைட்டு பண்ணாமல் ரைட்டு லெஃப்ட்னு என்ன பண்ணியிருக்கோம், மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம். அப்படி பண்ணலன்னா இதை மைனஸ் ஜேன்னு போட்டு என்னோட என்ன பண்ணலாம், பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு பண்ணிக்கலாம். எப்போதும் ஆல்ரெடி மேக்ஸில் பண்ணுற மாதிரி. Next கவனிங்க. If two vectors A vector and B vector form adjacent sides on parallelogram இணைகரம், then the magnitude of A vector cross B vector will give the area of parallelogram as represented graphically in figure 2.23. பாருங்கங்க, A வெக்டரையும் B வெக்டரையும் ரெண்டு adjacent சைடா எடுத்துக்கிறோம். இது A வெக்டார், இது B வெக்டார். இதை பேரலோகிராம் எடுத்தோம்னா இந்த பேரலோகிராமோட ஏரியாவை பார்த்துட்டாவே இந்த ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரோட ஆன்சர் நமக்கு கிடைக்கும்னு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டார் இரண்டு வெக்டர்களை இணைகரம் ஒன்றின் அடுத்தடுத்த பக்கங்களாக கருதினால் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரின் எண் மதிப்பு மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அவ்விணைகரத்தின் பரப்பளவை கொடுக்கும். இணைகரத்தோட பரப்பளவை கொடுத்துரும். இந்த ஏ வெக்டார் பி வெக்டருடைய மேக்னிடியூட் வேல்யூ ரெண்டு அடுத்தடுத்த சைடா பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்து பாருங்க. Since we can divide a parallelogram into two equal triangles as shown in the figure. ஆமா, இது ஒரு ட்ரையாங்கிள் இப்படி குறுக்க போட்டா இது ஒரு மீதமுள்ள ட்ரையாங்கிள். Two equal triangles shown in the figure 2.24. இதை பாருங்க. The area of a triangle with A vector and B vector as side of AB, A vector cross B vector. This is shown in the figure 2.24. This fact will be used when we study Kepler's law in unit 6. ஆமா, லாஸ்ட் இயர்ல என்ன பார்த்தீங்கன்னா 6 யூனிட்ல கிராவிடேஷன்ல இதை பார்த்தோம். 11 இது நம்ம இருக்கு, நம்ம இன்னும் பார்க்கல, இப்போ தான் பார்க்க போகிறோம். 11th புக்கிலேயே யூனிட் 6ல் இருக்குது கெப்லர்ஸ் லா, அல்லங்க இதை பயன்படுத்தியிருப்போம். இது அடுத்தடுத்த பக்கங்களாக இந்த மாதிரி கருதிக்கிட்டோம்னா, இந்த படத்தில் கருதிக்கிட்டோம்னா என்ன பண்ணலாம், நேரடியாக அந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு பயன்படுத்தலாம். ஒரு இணைகரத்தை நம்ம ரெண்டு சமபக்க அளவில் முக்கோணமாக பிரிக்க முடியும். வெக்டர் ஏ மற்றும் பி வெக்டர் என்ற இரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்பது ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஆஃப் ஏ பி இதுக்கு சமமாக இருக்கும். இந்த வழிமுறையை நம்ம என்ன பண்ணலாம், 6வது பாடத்தில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. அடுத்து பாருங்க. A number of quantities used in physics are defined through vector products. Vector properties 10 பாயிண்ட்ஸ் தாங்க, நல்லா தரவா படிச்சுக்கிறங்க. இது எங்கெங்கெல்லாம் பயன்படுது பாருங்க. A number of quantities used in physics are defined through vector products, particularly physical quantities representing rotational effects like torque, angular momentum are defined through vector products. டார்க்ன திருப்பு விசை, ஆங்குலர் மூமெண்டம், கோண உந்தம், இதெல்லாம் என்னது நம்ம இந்த வெக்டர் ப்ராடக்ட்லாம் பார்க்கும்போது எப்படி பார்த்தோம், ஸ்கேலார் ப்ராடக்ட் ஒர்க்கு பார்த்தோம்ல, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு அது மாதிரி பாருங்க. டார்க் ஈக்குவல் டு டவ் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர், வேர் எஃப் வெக்டர் இஸ் எ ஃபோர்ஸ் அண்ட் ஆர் இஸ் எ பொசிஷன் வெக்டர் ஆஃப் எ பார்ட்டிகல். ஆங்குலர் மூமெண்டம் எல் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர், ஆர் டிஸ்டன்ஸ் பீங்கிறது லீனியர் மூமெண்டம், வேர் பி இஸ் த லீனியர் மூமெண்டம், ஆர் இஸ் எ ரேடியஸ். அடுத்து லீனியர் வெலாசிட்டி v equal to omega vector cross r vector, where omega vector is a angular velocity, r is a radius of the particles. எங்க சுத்துதோ லீனியர் வெலாசிட்டி நேர்கோட்டில் போகக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே இந்த சைன் ஆங்கிளை பயன்படுத்தி வரும். அப்போ இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்டும் வெக்டார் ப்ராடக்ட்லையும், ஸ்கேலார் ப்ராடக்ட்னா காஸ் ஆங்கிள் கொசைன் ஆங்கிளையும், சைன் வெக்டர் ப்ராடக்ட்ல சைன் ஆங்கிளையும் பயன்படுத்துகிறோம்.
அப்போ அதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னது, எப்போ மேக்ஸிமம் இருக்கும் எப்போ மினிமம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த காசில் வந்து 0 இருந்தால் மேக்ஸிமம் இருக்கும், 19 இருந்தால் 0 என்னதுக்கு மினிமம் இருக்கும். சைனில் வந்து 0 இருந்தால் மேக்ஸிமம் இருக்கும், 19 இருந்தால் இல்லை சார் 0 இருந்தால் 0 இருக்கும், 90 இருந்தால் மேக்ஸிமம் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். சைன் 0 0, சைன் 90 1, காஸ் 0 1, காஸ் 90 0. இதை மட்டும் அவங்க வச்சுக்கிட்டிங்கன்னா எதில் மேக்ஸிமம் எதில் மினிமம்னு பார்த்தரலாம். ஆனால் வெக்டர் ப்ராடக்ட்டில் இந்த ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக தான் ரிசல்டன்ட் வெக்டார்ஸ் அமையும். அதில் ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும், இதில் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் வந்து என்னது 0ன்னு வந்துருச்சு. அது வந்து என்னது, அந்த பரிமாற்று விதி கம்யூட்டேட்டிவ் உட்படுது, இது என்னது உட்படவில்லை. இதெல்லாம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி தரவாக படிச்சுக்கிறோங்க. இந்த ஸ்கேலார் ப்ராடக்டில் ப்ராப்பர்ட்டிஸு, வெக்டார் ப்ராடக்டில் ப்ராப்பர்ட்டிஸு நம்ம என்ன ஒரு 10 பாயிண்ட்ஸ் நடத்திருக்கிறோம். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்பர் என்னோட நம்பர் தான், தொடர்பு கொண்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் தகவலை கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.